இது ஒரு சோனி 49 இன்ச்சு டிவியில் பேக்லைட் இஷ்யூ பாருங்கள். இந்த சோனி ஒன் பண்ணோன்னா சோனின்னு சொல்லி லோகோ வந்து 1 2 3 தரம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சோனி எப்பயுமே வந்து இந்த ரெட் லைட் பிளிங்கிங் மூலம் தான் அடையாளத்தை காட்டுறது. அதில் வந்து 6 டைப் பிளிங் ஆகும் பாருங்கள். 1 2 3 4 5 6 தரம் பிளிங் ஆகினா பேக்லைட் இஷ்யூ. இப்போ நாங்கள் இந்த டிவியை வந்து ஃபுல்லாக கலட்டோம், ஒரு ஸ்க்ரூ விடாமல் ஃபுல்லாக கலட்டி ஓம் பண்ணோம். இது வந்து ஹெச் டைப்பு பேக்லைட் இருக்கும். அதால் வந்து இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கலட்டணும். இதோட மூளையில் இருக்க 3-4 பிரேவையும் கலட்டினா தான் டிஸ்பிளேயை வந்து வெளியில் எடுக்கலாம். நான் வந்து பேக்லைட்டுக்கு வர அந்த வோல்டேஜுக்குரிய அந்த ஐசிஎல் எல்லாம் சரியாக இருக்கட்டும் பார்க்குறதுக்காக பின்னுக்கு பேக்லைட் கவரை வந்து ரிமூவ் பண்ணி பார்க்குறோம். இப்போ வந்து நாங்கள் டிஸ்பிளேயை ரிமூவ் பண்ணுவோம். இந்த சைடில் இருக்கிற அலுமினிய கோட்டிங்கை வந்து ரிமூவ் பண்ணணும். அது பின்னால் ஒரு லொக் ஒன்று இருக்கும், அந்த லொக்கை அமர்த்தினா தான் ரிமூவ் ஆகும். அதே மாதிரி மற்ற பக்கமும் அந்த லொக் இருக்குது, லொக்கை அமர்த்தணும். மேலேயும் அதே மாதிரி லொக் கொண்டு இருக்குது, மேலே இருக்க லொக்கையும் அமர்த்தணும். அமர்த்தி எடுத்தால் வந்துட்டு இப்போ டிஸ்பிளே வந்து நாங்கள் வந்து டிஸ்பிளே ரிமூவ் பண்ணணும். டிஸ்பிளே வந்து 49 இன்ச்சு டிவின்ற டிஸ்பிளே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். எப்பயுமே வந்து டிஸ்பிளேயை வந்து நாங்கள் தூக்க வந்து கீழே ஒரு கை மேலே ஒரு கை அந்த மாதிரி போட்டு தூக்கினா டிஸ்பிளே வந்து ஈஸியாக வந்து தூக்கக்கூடிய மாதிரிக்கும் இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த டிஸ்பிளேயை நாங்கள் கையில் தூக்கிக்கொள்ளலாம், எந்த டேமேஜும் ஏற்படாது. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி தூக்குறேன்ட்டு பாருங்கள். இந்த சைட்டில் இருக்க ஸ்டிக்கர் அது வந்து கம்மில் வந்து ஹெச் டைப் பண்ணுடைய எல்லாமே வந்து ஒட்டித்தான் இருக்கும் டிஸ்பிளே. அதில் நாங்கள் சின்ன பிளேடு வச்சு சைடில் இருக்க கம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி போட்டு டிஸ்பிளேயை வந்து கையால் தூக்கும். இந்த ஒரு கையை வந்து மேலே வச்சு கொண்டு மற்ற கையை வந்து அடியில் கொடுத்து அப்படியே தூக்கணும். அப்படியே தூக்கி கொண்டு வச்சுட்டு இப்போ டிஸ்பிளேக்கு கீழே இருக்க லேயரை ஒன்றையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கா அந்த பேக்லைட் இருக்கா ஒரு டிவி இருக்கும், ஆன் பண்ணி பார்ப்போம் பேக்லைட் என்ன மாதிரி வேலை செய்யுதுன்ட்டு. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த சீட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு பேக்லைட் ஒன் ஆகுது. இந்த ஒன்று ஆகிட்டு டக்குண்டு ஆஃப் ஆகுது. இதில் வந்து 1-2 லைட் வந்து ஃபோல்டு இருந்தால் இந்த மாதிரி தான் ஒன்றாகி ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் 6 டைம் ரெட் கலரில் வந்து 6 டைமில் வந்து பிளிங்க் ஆகும். இப்போ நாங்கள் இதுக்கு செய்ய வேண்டியது பேக்லைட் மாற்ற. பேக்லைட் வந்து எங்கள் இடத்துல இல்லை, அதனால் நான் AliExpressல ஆர்டர் பண்ணி என் அட்ரஸுக்கு வந்து இந்த பேக்லைட்டை வந்து எடுத்து நான் டெலிவரி ஆனோன்னா இந்த பேக்லைட்டை எடுத்து நான் அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் அந்த உங்களுக்கு முன்னாடியே இந்த டிவியை வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து எப்படி வேலை செய்யுதுண்டு. இப்போ ஆன் பண்ணோன்னே சோனியாண்ட வந்து லோகோ வருது. அதுக்கு பிறகு கீழே வந்து நோ சிக்னல் அந்த மாதிரி செக் யுவர் கனெக்ஷன் வித் எக்ஸ்டர்னல் சொல்லி வருது. இப்போ வந்து டிவி ஒரு பிரச்சனை ஒன்றாயிட்டு இப்போ வந்து நான் வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டிவியை வந்து ஆன் பண்ணி பார்க்குறோம் என்ன மாதிரி வேலை செய்யுதுன்னு சொல்லி. இந்த நான் இப்போ யூடியூப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ டிவி வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல்